ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள தக்லைஃப் திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் குறித்து நடிகர் கமல் சார் எடுத்துள்ள அதிரடி முடிவு. அதாவது தக்லைஃப் திரைப்படம் ஓடிடியில் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் நடிகர் கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்திற்காக அபராத தொகையும் கட்டியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும், படம் எப்போது ஓடிடியில் வெளியாக போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்லைஃப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 250 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருந்தாங்க. ஆனாலும் படம் 100 கோடி கூட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணலை. எந்த ஒரு தமிழ் திரைப்படமாக இருந்தாலும் 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் தக்லைஃப் திரைப்படம் தியேட்டர்களில் சரியாக ஓடாத காரணத்தினால படத்தை பார்த்தீங்கன்னா 8 வாரங்களுக்கு முன்னாடியே, அதாவது வெறும் 4 வாரங்கள்ல ஓடிடியில் வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம். இது விதியை மீற காரணத்தினால அபராத தொகை கட்டியிருக்கிறாங்க. அதாவது மல்டிபிளக்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் கமல் சார் 25 லட்சம் அபராதத்தை செலுத்தி விட்டதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது 8 வாரங்களுக்கு உள்ளேயே ஓடிடியில் வெளியிட போற காரணத்தினால இந்த ஒரு அபராத தொகையை நடிகர் கமல் சார் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்களாம். அதன்படி தக்லைஃப் திரைப்படம் வருகின்ற ஜூலை 4ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. தியேட்டர்ல சரியாக ஓடாத தக்லைஃப் திரைப்படம் ஓடிடியில் எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓடிடியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜூலை 4ஆம் தேதி தக்லைஃப் திரைப்படத்தை ஓடிடியில் வெளியிட இருப்பதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.